நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியிலே இப்போது பத்திரிகைகள் பார்வைகள் பக்கத்தோடு இணைந்திருக்கலாம். வழமை போலவே கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக மாகாண சபை தேர்தலை விரைவில் நடாத்துவதே அரசின் எதிர்பார்ப்பு. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. இழுபறியில் உள்ள மாகாண சபை தேர்தலை மிக விரைவில் நடாத்துவதே அரசாங்கத்தின் முதன்மை எதிர்பார்ப்பாகும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வவுனியா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் உட்பட 4 வரை கைது செய்ய உத்தரவு. வவுனியா மாநகர முன்னாள் முதல்வர் உட்பட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் RMJS ரத்னமலை தெரிவித்திருக்கிறார். வவுனியா மாநகர சபையின் செங்கோல், பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை என்பன காணாமல் போனதாக சபையின் செயலாளரால் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய CCTVயின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்த வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் முதல்வர் உள்ளிட்ட சிலரை கைது செய்ய நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருந்தனர். இதன்போது போலீசாரின் கோரிக்கைகள் தொடர்பாக கவனம் செலுத்திய வவுனியா நீதவான் நீதிமன்றம் வவுனியா மாநகர சபை முன்னாள் முதல்வர் சுகாண்டீவன் உட்பட 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்த அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அதில் ஒரு பெண் ஒருவரும் உள்ளடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் குறித்த பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் தொடர்பாகவும் நீதிமன்ற அனுமதியுடன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல யாழ் மாநகர சபையின் புதிய கட்டட பணிக்காக ரூபாய் 1958 மில்லியன் ஒதுக்கீடு. யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய கட்டடப் பணிகளை நிறைவு செய்வதற்காக 1958 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருக்கிறது. கடந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக பாதியில் கைவிடப்பட்டிருந்த யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய கட்டட தொகுதி பணிகளை உடனடியாக மீண்டும் ஆரம்பித்து நிறைவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட 15 முக்கிய தீர்மானங்களில் ஒன்றாக இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி சூழல் காரணமாக யாழ் மாநகர சபை கட்டடத்தின் 2ஆம் கட்டட கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் விடுபட்டு எஞ்சிய பணிகளை விரைந்து பூர்த்தி செய்யும் நோக்கில் வரிகள் நீங்களாக 1958.85 மில்லியன் ரூபாய் சுமார் 195 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகளை முன்னெடுப்பதற்கான ஒப்பந்தம் மத்திய பொறியியல் சேவை நிறுவனத்துக்கு வழங்க அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியோடும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக 78 கிலோ கஞ்சாவுடன் வவுனியாவில் ஒருவர் கைது என்ற செய்தி, அதேபோல அவசரகால சட்டம் நீடிக்கப்பட மாட்டாது அமைச்சர் நலிந்து தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. 12% பேருந்து கட்டணம் அதிகரிப்பு. பேருந்து கட்டணத்தை 12% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி ஆக குறைந்த கட்டணம் 30 ரூபாயிலிருந்து 34 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 5ஆம் திகதி நள்ளிரவு முதல் இந்த கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வரவிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல பொருளாதார வளர்ச்சியை உயர்த்துவதே இலக்கு ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும், நயினை கடலில் தவறி விழுந்த பெண் காப்பாற்றிய கடற்படை வீரர். நயினாதீவு ரங்குத்துறையில் லோஞ்சியில் ஏற முற்பட்ட பெண் பயணி ஒருவர் கடலில் தவறி விழுந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றிருக்கிறது. பிரஸ்தாப பெண் கடலில் வீழ்ந்த பொழுதும் கனப்பொழுதில் அங்கு கடமையில் இருந்த கடற்படை வீரர் ஒருவர் கடலில் குதித்து பிரஸ்தாப பெண்ணினை காப்பாற்றியிருக்கிறார். சம்பவம் அப்பகுதியில் சில மனத்தியாளங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதேவேளை பிரஸ்தாப பெண் தென்பகுதியிலிருந்து நயினை நாகவிகாரைக்கு வழிபாடு செய்ய தனது குடும்பத்துடன் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கடலில் குதித்து பெண்ணை காப்பாற்றிய கடற்படை வீரர் தனது கையடக்க தொலைபேசியை கூட வெளியெடுக்காமல் கடலில் குதித்து விரைந்து செயற்பட்டதால் அந்த பெண்ணின் உயிர் காப்பாற்றப்பட்டதாக அங்கு நின்றவர்கள் பிரஸ்தாப கடற்படை வீரரின் செயலை பாராட்டினார்கள் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. இலங்கை துணை தூதுவர் தமிழக முதலமைச்சருடன் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், தெல்லிப்பளையில் விபரீத முடிவெடுத்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. மிளகாய்த்தூள் வீசிவிட்டும் குடும்பஸ்தர் மீது வாழ்வட்டும். புங்குடுதீவு நாகதம்புரான் ஆலயத்தில் சம்பவம். மிளகாய்த்தூள் வீசிவிட்டு குடும்பஸ்தர் ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. புங்குடுதீவு நாகதம்புரான் ஆலய வளாகத்தில் நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் புங்குடுதீவு மடத்தவழியைச் சேர்ந்த முரளிகிருஷ்ணா என்பவரே வாழ்வெட்டில் படுகாயமடைந்திருக்கிறார். இது தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற அந்த செய்தி வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் தேவேந்திர முனை நோக்கி பயணம். இலங்கை சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்தும் நோக்கில் பருத்தித்துறை சக்கோட்டையில் உள்ள கொடிக்கம்பத்திலிருந்து தேவேந்திர முனை நோக்கி நடைப்பயணம் ஒன்று அலுவலகத்தில்
முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும். டெங்கு காய்ச்சலால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள். இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55,000 தாண்டியுள்ளது என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும். எல்லினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார், ஜனாதிபதி தலைமையில் அவசர கூட்டம். எல்லினோ காலநிலை தாக்கத்தால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் அதிகாரிகளும் விரிவாக கலந்துரையாடி இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. எரிபொருள் விலை குறைப்பு போதுமானதல்ல, ரவி கருணாயக்க தெரிவிப்பு. எரிபொருட்கள் தற்போது தட்டுப்பாடின்றி கிடைக்கப்பெறுவதால் QR முறைமையை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதே நேரம் உலக சந்தையில் குறைவடைந்திருக்கும் எரிபொருட்களின் கட்டணத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருளுக்கான விலை குறைப்பு போதுமானதாக இல்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. பரீட்சாதிகளுக்கான தேசிய அடையாள அட்டை விநியோகம் துரிதப்படுத்தப்படும், ஆட்பதிவு திணைக்களம் தெரிவிப்பு என்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. வலம்புரியுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் KCCC வெற்றிக்கிண்ணம் பட்ரீசியன்ஸ் அணி வசமானது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியொன்று. அதேபோல உள்நாட்டு செய்திகளுக்குள் விவசாயிகளை அழிவு பாதைக்கு தள்ளியுள்ளது அனுர அரசாங்கம், எதிர்க்கட்சி தலைவர் விசனம். நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்தும் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகிறது. விவசாயிகளை இந்த அரசு முற்றாக ஏமாற்றி அழிவு பாதைக்கு தள்ளியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் விமர்சனம் வெளியிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக வவுனியா மாதர் பணிக்க மகிழங்குளத்தில் தொடரும் சட்டவிரோத காடழிப்பு தடுத்து நிறுத்துமாறு ஐங்கரநேசன் கோரிக்கை. வவுனியா மாதர் பணிக்க மகிழங்குளத்தில் தொடரும் சட்டவிரோத காடழிப்பை தடுத்து நிறுத்துமாறு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவித்ததாவது, வவுனியா ஓமந்தை பாலமூட்டை வீதியில் அமைந்துள்ள மாதர் பணிக்க மகிழங்குள பகுதியில் இதுவரை 80 ஏக்கர்களுக்கும் அதிகமான பரப்பளவை கொண்ட அடர்ந்த காடு தனிநபர் ஒருவரால் சட்டவிரோதமான முறையில் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அரச காணிகளை கூறு போட்டு விற்கும் நோக்கில் இடம்பெறும் இந்த வனக்கொள்கைக்கு வனவள திணைக்கள அதிகாரிகளும் துணை போகிறார்கள். இது வெறுமனே மரங்களின் அழிவு மட்டுமல்ல, வவுனியாவின் குடிநீர் ஆதாரம் மற்றும் யானைகளின் வாழ்விடத்தை சிதைக்கும் கொடூர செயலாகும். வவுனியாவில் காடுகள் அழிக்கப்படுவதால் அண்மை காலமாக வவுனியா கொரவபுத்தானை வீதி மற்றும் ஓமந்தை பகுதிகளில் மனித யானை மோதல்கள் பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. காடுகளை இழந்து உணவுக்கும் நீருக்கும் தவிக்கும் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் புகுந்து மக்களின் பயிர்களை சேதப்படுத்துவதோடு உயிர்களையும் பலியெடுத்து வருகின்றன. இப்போது இந்த 80 ஏக்கர்களையும் தாண்டி நிகழும் காடழிப்பு அந்த பகுதியில் மக்களின் உயிருக்கும் பயிர் செய்கைக்கும் மென்மேலும் ஆபத்தை விளைவிப்பதாக அமைந்திருக்கிறது என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. கிளிநொச்சி ஏனையின் வீதியில் கனரக வாகனங்களுக்கு போக்குவரத்து கட்டுப்பாடு. கிளிநொச்சி ஏனையின் வீதி இரணைமடி சந்தி தொடக்கம் பரந்தன் சந்தி வரையான பகுதியில் டிப்பர் வாகனங்கள் உட்பட கனரக வாகனங்களின் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும். சிசுசெரிய பேருந்து சேவை யாழில் நேற்று ஆரம்பம். டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய சிசுசெரிய பாடசாலை பேருந்து சேவை நேற்று யாழ்ப்பாணம் கொடிகாமம் மத்திய பேருந்து நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் களத்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சேவையை ஆரம்பித்து வைத்தார்கள். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் போக்குவரத்தை எளிதாக்கும் நோக்கில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சிசுசெரிய திட்டத்தின் கீழ் மாணவர்களிடமிருந்து அரைவாசி கட்டணம் மட்டுமே அறவிடப்படுவதுடன் மீதி தொகையை அரசாங்கம் மானியமாக வழங்குகிறது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் ஒத்துழைப்புடன் உசனிலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் பருத்தித்துறை நோக்கி 2 புதிய சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இச்சேவையின் முக்கிய அம்சமாக மாணவர்களுக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் அட்டைகள் மூலம் அவர்கள் பேருந்தில் ஏறும் மற்றும் இறங்கும் நேரங்கள் உடனடியாக பெற்றோர்களின் கைபேசிகளுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும். இதன் மூலம் மாணவர்களின் பயண பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் சாகவச்சேரி பிரதேச செயலாளர், வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவரும், பொது முகாமையாளர், வட இலங்கை தனியார் பேருந்து உரிமைகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் மற்றும் பிராந்திய பஸ் கம்பெனிகளின் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள் என்றும் புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் கிஸ்புல்லா அச்சுறுத்தல் இருக்கும் வரை லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் இருக்கும், நெதன்யாகு அதிரடி தெரிவிப்பு என்ற செய்தி. பாகிஸ்தானில் பயங்கரம், கூரை இடிந்து வீழ்ந்ததில் 14 சிறுவர்கள் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியும். தீவிரமடையும் கடும் வெப்ப அலை, அமெரிக்கா கனடா மக்களுக்கு எச்சரிக்கை என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல வெனிசுலா நிலநடுக்கம் 6 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்ட 9 வயது சிறுவன் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக யாழ் ஆயர் இல்லத்திற்கு வருகை தந்தார் புதிய ஆயர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தீவகத்திற்கான கடல் பயணத்தை ஒழுங்குபடுத்துவது கட்டாயமானது என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும்,
உள்நாட்டு செய்திகளுக்குள் தாய்மொழியில் அரசு சேவையை பெற ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரித்துண்டும் அரச படிவங்களையும் மும்மொழியில் வெளியிட்ட அமைச்சர் ஹர்ஷன உரை. அமைதியான இலங்கை ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு குடிமகனும் தனது தாய்மொழியில் அரசுடன் தொடர்பு கொள்வதற்கான உரிமையை நடைமுறையில் உறுதிப்படுத்த வேண்டும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அரசு அலுவலகங்களில் பொதுச்சேவை பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படும் 23 பொது மாதிரி விண்ணப்ப படிவங்களை சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் தயாரித்து இணையத்தில் வெளியிட்டு வைக்கும் ஆரம்ப விழா கொழும்பு எல்டிவிகல மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், எமது நாட்டில் நிலவிய யுத்தத்திற்கு மொழி ஒரு முக்கிய பிரச்சனையாக காரணமாக அமைந்திருந்தது. அரசு நிறுவனம் ஒன்றில் ஏதேனும் ஒரு சேவையை பெற்றுக் கொள்ளும் போதுதான் இரண்டாம் தர பிரஜை அல்லது அனைவரும் சமமானவர்கள் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். 23 பொது மாதிரி விண்ணப்ப படிவங்களை 3 மொழிகளில் வழங்குவது சிலருக்கு சிறிய காரியமாக தோன்றலாம். ஆனால் இவ்வாறான சிறிய நடவடிக்கைகளே பாரிய சமூக மாற்றங்களுக்கு அடிப்படை என்று நான் நம்புகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. இளைஞன் ஒருவர் வெட்டி படுகொலை குருநாகலில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. சுரேஷ் சாலே தொடர்பான வழக்கு காணொலி ஊடாக முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பு. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி காணொலி ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். யாழ் தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைதியான இலங்கையை கட்டியெழுப்ப மொழி உரிமையை உறுதி செய்வோம், நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதி. 3 தசாப்த கால யுத்தத்திற்கு அதுவும் ஒரு காரணம் என்று தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் காரில் கஞ்சா கடத்திய சந்தேக நபர் கைதானார். 78 கிலோ கஞ்சா மீட்பு. நெடுங்கேணி பெரியகுளம் பகுதியில் சம்பவம் என்று அந்த கட்டமிடப்பட்ட செய்தியோடும் நெருங்கும் எல்லினோ காலநிலை அபாயம், ஜனாதிபதி தலைமையில் அவசரமாக கூடியது பேரிடர் முகாமைத்துவ சபை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல இலங்கையின் சீர்திருத்த செயற்திட்டங்களுக்கு உலக வங்கி 150 மில்லியன் நிதியுதவி வழங்க இணக்கம் என்ற ஒரு செய்தியும், மடிக்கணனி கடவுச்சொல்லை ஒப்படைக்க சாலைவைக்கு உத்தரவு, சாணியை நீக்க நீதிமன்றம் மறுப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும் சிறுபோக நெல் கொள்வனவிற்கு உத்தரவாத விலை நிர்ணயம், விவசாயிகள் நிராகரிப்பு, 140 ரூபாய் கோருகிறார்கள் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் தினக்குரல் நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் லஞ்சம் வாங்கும் செயற்பாடுகளை அரசு முழுமையாக இல்லாதொழிக்கும் அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவிப்பு. அரசு திணைக்களங்களில் ஓரிரு இடங்களில் இன்னமும் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் கே டி லால்காந்த் அவற்றையும் அரசாங்கம் முழுமையாக இல்லாதொழிக்கும் என உறுதியளித்திருக்கிறார் என்று அந்த செய்தி. நிலமீட்பு போராட்டம் 8வது நாளை எட்டியது, சம உரிமை இயக்கம் ஆதரவு என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் வீதி விபத்துகளை குறைப்பது தொடர்பில் கலந்துரையாடல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. காரைநகர் ஈழத்து சிதம்பரத்தில் 5ஆம் திகதி மகா கும்பாபிஷேகம் எண்ணெய் காப்பு சாத்தல் இன்று ஆரம்பம். ஈழத்து சிதம்பரம் என அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க காரைநகர் திண்ணபுரம் ஸ்ரீ சவுந்தராம்பிகா சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வர பெருமான் ஆலயம் மகா கும்பாபிஷேக பெருவிழா எதிர்வரும் 5ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி தொடக்கம் 6:45 மணி வரை உள்ள சுப முகூர்த்த வேளையில் இடம்பெறவிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சியை 8% உயர்த்துவதே அரசின் பிரதான இலக்கு, ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. மாணவர்களுக்கு காலணி வவுச்சர், அமைச்சரவை அனுமதி. எதிர்வரும் 2027ஆம் ஆண்டிற்காக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள், பிரிவினாக்கள் மற்றும் சீலமாத கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுக்கு தலா 1 ஜோடி காலணிகளை வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல கேக் தயாரிக்கும் போட்டியில் கண்டி பெண்மணிக்கு முதலிடம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. சிறுவர் இல்லங்களில் இருந்து வெளியேறும் இளைஞர் யுவதிகளுக்கு வீட்டு திட்டங்கள், அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவிப்பு. சிறுவர் இல்லங்களிலிருந்து வெளியேறும் இளைஞர் யுவதிகளுக்கு வீட்டு திட்டங்கள் வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல சுவாமி விபுலானந்தர் நினைவு தினத்துடன் இணைந்தவாறு தமிழ் மொழி தினத்தை கொண்டாடுவதற்கு நடவடிக்கை. தமிழ் மொழி தினத்தை சுவாமி விபுலானந்தரின் நினைவு தின கொண்டாட்டத்துடன் இணைந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது என்று அந்த செய்தியும். அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைத்த ரவிகரணி எம்பி. முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலர் பிரிவில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ள சில அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வும் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசுரமாக இருக்கிறது.
தொடர்ச்சியாக காப்போத பரிசாதிகளுக்கான தேசிய அடையாள அட்டை விநியோகம் துரிதம். இதுவரை கிடைக்காதவர்கள் ஆட்பதிவு திணைக்களத்தை நாடும். நடப்பு ஆண்டில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நெல் கொள்வனவுக்கு நிர்ணய விலை. சிறுபோக நெல் கொள்வனவுக்கான நிர்ணய விலையை வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய 1 கிலோ நாடு நெல் 120 ரூபாய், சம்பா நெல் 130 ரூபாய் மற்றும் கீரி சம்பா நெல் 140 ரூபாய் என்ற அடிப்படையில் கொள்வனவு செய்யப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோன்று தற்போது இருப்பில் உள்ள நெல் தொகையை நுகர்வோருக்கு விரைவில் விநியோகிக்க வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்ற செய்தியோடு 10.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 4 சீன பிரஜைகள் கைது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 10.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டுக்குள் சட்டவிரோதமாக கடத்த முயன்ற 4 சீன பிரஜைகள் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்க முயன்ற போலீசாரை தாக்கிவிட்டு கைவிலங்கியுடன் தப்பிய நபர் எல்பிட்டியவில் சம்பவம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வெனிசுலா நிலநடுக்க பலி 1943 உயர்வு, 5034 பேருக்கு காயம், 43,000 பேர் மாயம் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல காற்றில் தங்கத்தை காக்கும் மவுண்ட் எரேபஸ் எரிமலை புதிய ஆய்வில் தகவல். அண்டார்டிகாவில் அமைந்துள்ள மவுண்ட் எரேபஸ் எரிமலை நாள்தோறும் சுமார் 10 சவரன் தங்கத்தை காற்றில் வெளியேற்றி வருவதாக புதிய ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த எரிமலையில் இருந்து வெளியேற்றப்படும் தங்கத்தின் மதிப்பு ஆண்டிற்கு சராசரியாக 18.9 கோடி ரூபாவாகும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் காற்றில் கலக்கும் இந்த தங்க துகள்கள் எரிமலையிலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தூரம் வரை பரவி அண்டார்டிகாவின் பனிப்பாறைகளில் படிந்து வருவதாகவும் குறித்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. அதிலும் விஜயின் அமைச்சர் மீது போதை வஸ்து முறைப்பாடு, தீவிர விசாரணைகள் ஆரம்பம். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக அமைச்சர் சரத்குமார் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான உட்கட்சி விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் விஜயின் அமைச்சரவையில் மனிதவள முகாமைத்துவத்துறை அமைச்சராக சரத்குமார் பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் 2022 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியை பார்வையிட்ட போது எடுக்கப்பட்டதாக கூறப்படும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. அந்த காணொலியில் அமைச்சர் சரத்குமார் கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருளை பயன்படுத்துவதாக கூறி எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அமைச்சர் சரத்குமார் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட தனது குழந்தைக்கு மாத்திரையை தூளாக்கி வழங்கிய போதுதான் அந்த காணொலி பதிவு செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார். சட்டசபையில் பாதீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நெருங்கி வரும் நிலையில் இந்த விவகாரம் விஜய் தலைமையிலான அரசாங்கத்திற்கும் அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் தரப்புகள் தெரிவிக்கிறார்கள் என்று அந்த வெளிநாட்டு செய்திகள் தொடர்ந்து செல்கிறது. தினக்குரலுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தீரா பிரச்சனைகள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல உள்நாட்டு செய்திகளுக்குள் சிறுவர்களிடையே வேகமாக பரவும் டெங்கு காய்ச்சல் நீடித்தால் அலட்சியம் வேண்டாம். நாட்டில் தற்போது சிறுவர்களிடையே டெங்கு காய்ச்சல் தீவிரமடைந்துள்ளமையால் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்கும் பட்சத்தில் பெற்றோர் அலட்சியமாக பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிறுவனர் கித்துல்வத்த வலியுறுத்தியிருக்கிறார் என்று அந்த செய்தி. டெங்கு பரவல் தொடர்பில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் இலங்கை மருத்துவ சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் அங்கு மேலும் குறிப்பிடுகையில், காய்ச்சல் ஏற்பட்டுள்ள காலப்பகுதியில் ஓய்வு மிக அவசியம். பரீட்சை போட்டி உட்பட நிகழ்ச்சி உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி அவைகளை சிரமப்படுத்த வேண்டாம். இதனால் நோய் தீவிரமடையும். பொதுவாக காய்ச்சல், தலைவலி, கடுமையான உடல் வாந்தியம், அதேபோல உடல் வலி ஆகிய அறிகுறிகள் தென்படக்கூடும். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்கும் பட்சத்தில் தகுதி வாய்ந்த வைத்தியரை நாடி இரத்த பரிசோதனை மேற்கொள்வது அவசியமான ஒன்றாகும். குறிப்பாக காய்ச்சல் குறையும் போதும் நோய் குணமடைகிறது என்று அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். டெங்கு காய்ச்சல் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆகையால் நோயாளிக்கு ஓய்வும் சிகிச்சையும் திரவ ஆகாரங்களும் போதிய அளவில் வழங்கப்பட வேண்டியது அவசியமாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழுடைய இறுதி பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் உலகக்கிண்ண கால்பந்து ஸ்வீடனை வீழ்த்தி பிரான்ஸ் அணி அபாரம் என்ற ஒரு செய்தி. அதேபோல துடுப்பாட்ட தரவரிசை இஷான் கிஷன் முதலிடம் என்ற ஒரு செய்தியும், மகளிர் T20 உலகக்கிண்ணம் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தங்க காலனி நோக்கி எம்பாப்பே நகர்வு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவ்விதம் யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கைபேசி கணனி கடவுச்சொற்களை CIDக்கு உடனே வழங்க வேண்டும். விசாரணையிலிருந்து சாணியை நீக்க முடியாது. சுரேஷ் அளவுக்கு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே தனது கையடக்க தொலைபேசி மற்றும் கணனி என்பவற்றின் கடவுச்சொற்களை விசாரணை நோக்கங்களுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது. அதேபோல இலங்கையில் உணவு பஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை, விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், வவுனியா முன்னாள் முதல்வர் உட்பட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், தனது உண்ணாவிரத்தை கைவிட்டார் சுரேஷ் சாலே என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. உலக வங்கியிடமிருந்து இலங்கைக்கு $150 மில்லியன் நிதியுதவி என்ற செய்தியோடும், யாழ் துணைவேந்தருக்கு எதிராக முன்னாள் கலைப்பிடாதிபதி மனு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்னாள் மாணவிகள் முகநூல், டிக்டாக் மற்றும் யூடியூப் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட 14 பேரை எதிர் மனுதாரர்களாக கொண்டும் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ் பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் மனு தாக்கல் செய்திருக்கிறார். குறித்த மனு மீதான விசாரணை நேற்று புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மன்று வழக்கு எதிர்வரும் 10ஆம் தேதி வரை திகதியிட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி. அதிலே யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலைப்பீடாதிபதியான சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன்னை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கினார் என முன்னாள் பல்கலைக்கழக மாணவியும் 2 வருட காலமாக தற்காலிக துணை விரிவுரையாளராக கடமையாற்றிய பெண்ணும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் குறித்த முன்னாள் மாணவியுடன் உரையாடிய தொலைபேசி ஒளிப்பதிவு என சில ஒளிப்பதிவுகள் டிக்டாக் தளம் மற்றும் முகநூல்களில் பகிரப்பட்டன. அதன் அடிப்படையில் சிலரால் முகநூல்களிலும் யூடியூப் தளத்திலும் கருத்துக்கள் பகிரப்பட்டன. இந்த நிலையிலேயே பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராமால் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதில் 14 பேர் எதிர் மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். குறித்த 14 பேரில் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள மாணவி, அவரது நண்பியான முன்னாள் மாணவி, யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோருடன் இணைந்து இடையீட்டாளர்களாக யூடியூப், டிக்டாக், பேஸ்புக் ஆகியோர் மீதும் மனுதாரர் தொடர்பிலான தடை செய்யப்பட்ட கூட்டுக்களை பிரசுத்தமை எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த வழக்கை நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் நிபந்தனையுடனான கட்டளையை பிறப்பிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்காக வழக்கு எதிர்வரும் 10ஆம் தேதிக்கும் திகதியிட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இவை ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் டெங்கு கட்டுப்பாட்டில் அரசுக்கு படுதோல்வி, எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. டெங்கு கட்டுப்பாட்டில் அரசு தோல்வியடைந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கின்றன. தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக முன்னாள் அமைச்சர் GL பீரிஸின் அரகன்பிட்டி இல்லத்தில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் தலைமையில் ஒன்றுகூடல் ஒன்று நடாத்தப்பட்டது. கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி அரசியல்வாதி பிரமநாத் சி தொலவத்த எரிபொருள் விலை, டெங்கு பரவல், விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் நீதித்துறையின் சுயாதீனம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அரசை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் என்று அந்த செய்தி. அதேபோல வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 4 சீன வர்த்தகர்கள் சிக்கினார்கள் என்ற ஒரு செய்தியோடும் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் காதலும் வெறுப்பும் கலந்த ஒரு உறவு என்றும் கட்டுரை ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஈழநாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தமிழ்நாட்டு அரசியல் கோல மாற்றங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும். உள்நாட்டு செய்திகளுக்குள் திணைக்கள மட்டங்களில் பகல் நேர குழந்தை பராமரிப்பு நிலையங்கள், அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் யோசனை. வேலைக்கு செல்லும் பெண்களின் வசதிக்காக திணைக்கள மட்டங்களில் பகல் நேர குழந்தை பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் முதியோர் காப்பகங்கள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாகும் என மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி. அதேபோல சுரேஷ் சாலை விவகாரம் உட்பட அனைத்து விசாரணைகளும் சுயாதீனமாக நடக்கின்றன அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் உள்ளிட்டோர் 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளமை மற்றும் சுரேஷ் சாலையின் விவகாரம் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தும் வகையில் எந்தவித அரசியல் தலையீடுமின்றி சுயாதீனமாகவும் துரிதமாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. எரிபொருள் விலை குறைப்பின் பலனை அரசு நாட்டு மக்களுக்கு வழங்கவில்லை, சம்பிக்கரணமக்க குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது நீட்டிப்பும் பொதுமக்கள் கருத்து கேட்பதற்கும் சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானம் என்ற ஒரு செய்தியோடும் பௌத்த துறவிகளுக்கு என்றும் விசேட நீதிமன்றம் வேண்டும், பலாங்குடை கசப்ப தேரர் கோரிக்கை என்ற செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக கதிர்காம பாத யாத்திரிகளுக்கு உணவுப் பொதிகள் வழங்கி வைப்பது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. ரூபாய் 20 லட்சம் செலவில் அபிவிருத்தி பணிகள், குகதாசன் எம்பியால் அங்குரார்ப்பணம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் டெங்கு நோயிலிருந்து திருகோணமலையை பாதுகாப்பதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலில் வடக்கு கிழக்கை தவிர ஏனைய மாகாணங்களில் வெற்றி பெறுவோம் கூறுகின்றது பொதுஜன பெரமுன என்ற செய்தி.
அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்திருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடாத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பெரும்பான்மை பலத்துடன் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல பஸ் சாரதிகள் நடத்துனர்களுக்கு வடமாகாணத்தில் புதிய சீருடை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. டிஜிட்டல் சிசுசெரிய பாடசாலை பஸ் சேவை இலங்கையிலேயே முதல் முறையாக வடக்கில் கொடியாமம் பஸ் நிலையத்தில் நேற்று ஆரம்பம் மற்றும் புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய முதன்மை செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது.